அனைவருக்கும் வெல்கம் டு ராயர் ஸ்டடி சர்க்கிள். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் லைவ்ல மீட். இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்திய தேசிய இயக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டிப்ஸ் அண்ட் சொல்ல போகிறோம். ஸோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் 10 மார்க் எடுக்கிறது. ஸோ 10 மார்க் எப்படி பண்ண போகிறோம். டிஎன்பிசியில் சேஞ்சஸ் ஒரு டாபிக் அப்படின்னு பார்த்தாக்கா அது ஐஎன்எம் தான். ஸோ நம்ம ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இல்லாத கேள்விகள் கேட்கக்கூடிய ஏரியா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். அதில் யாருக்கும் ஸோ யாராக இருந்தாலும் என்னன்னா ஸ்டாண்டர்டான ஒரு அந்த ஐஎன்எம்ல போயிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி ஈஸியா பண்றது. ஸோ ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஹார்டான சப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. ஒரு சப்ஜெக்ட் பொது தமிழ் எல்லாருக்குமே ரொம்ப சீரியஸான சப்ஜெக்டா இருக்கும். நிறைய பேர் பொது தமிழா வந்து நிக்கிறாங்க. ஸோ ஆனா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஈஸியான சப்ஜெக்ட், மார்க்கை ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இன்னைக்கு வரைக்கும் அதுதான் ஸ்டாண்டர்ட் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல போகுது. ஸோ இந்த ஐஎன்எம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா என்னென்ன நீங்க இம்பார்ட்டண்டா பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னாக்கா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன ஈஸியா உங்களுக்கு டிஎன்பிசியில் 10 மார்க் ஈஸியா இது பண்ணிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்கூல் புக்கை வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேஸாக வச்சுக்கோங்க. தென் அது டெஸ்ட் ப்ராக்டிஸ் டெஸ்ட் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா என் நம்பர் ஆஃப் டெஸ்டஸ் எந்த அளவுக்கு நீங்க உங்களால போட்டு பார்க்க முடியுமோ அந்த ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னாக்கா ஈஸியா இந்த வரக்கூடிய டிஎன்பிசி குரூப் வந்து ஈஸியா நீங்க கொண்டு போயிடலாம். ஸோ அதுல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக என்ன பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா டிஸ்கஸ் பண்ணிடுறோம். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்கூல் புக்ஸை கவர் பண்ண போறோம். அடுத்ததா டெஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐஎன்எம்க்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 10 டெஸ்ட் ஃப்ரீ டெஸ்ட்டை கொடுக்க போறோம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட பிளானிங். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்ததா ஸ்கூல் புக்கை படிக்க போறோம். அடுத்தது டெஸ்ட் எழுத போறோம். ஸோ தென் இதுக்கு அடுத்து இதை தவிர்த்து நம்ம ஐஎன்எம்ல நிறைய மார்க் எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்ப நான் சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னாக்கா நியூ ஆஸ்பிரண்ட் அண்ட் ஓல்டு ஆஸ்பிரண்ட் ரெண்டு பேருக்குமே பொருந்தும். நியூ ஆஸ்பிரண்ட் அண்ட் ஓல்டு ஆஸ்பிரண்ட். இல்ல சார் நான் இன்னைக்குதான் படிக்கவே ஆரம்பிக்க போறேன், குரூப் 2க்கு இந்த இயர் தான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கும், இல்ல சார் நான் நிறைய அட்டெம்ப்ட்ஸ் கொடுத்துட்டேன், ஒரு 2-3 அட்டெம்ப்ட்ஸ் பண்ணிட்டேன், ஆனா ஐஎன்எம்ல ஒரு ஆவரேஜ் மார்க் தான் என்னால எடுக்க முடியுது, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐஎன்எம்ல ஸ்கோரிங்க மாத்தணும் அப்படின்றவங்களுக்கும் இன்னைக்கு கிளாஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்க போகுது. ஸோ அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை, மாற்று கருத்தும் இல்லை. சரி, அடுத்ததா ப்ராக்டிஸ் கொஸ்டின் பேப்பர் சொல்லியாச்சு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சொல்லியாச்சு, ஸ்கூல் புக் சொல்லியாச்சு. அடுத்ததா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய புக்கு, ஆவரேஜான ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தென் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே படிக்கக்கூடிய புத்தகமான ஸ்பெக்ட்ரம் ஹிஸ்டரியை வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா படிக்கணும். சரிங்க சார், ஸ்பெக்ட்ரம் ஹிஸ்டரி
ரொம்ப அதிகமா படிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஸ்பெக்ட்ரம் ஹிஸ்டரிய வந்து நீங்க என்ன பண்ணலாம்னாக்கா, நாட் நெசசரி. ஃபுல் புக் படிக்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா நாட் நெசசரி. ஸோ நாட் நெசசரி. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்பெக்ட்ரம் புக்கு ஃபுல்லா படிக்க வேண்டாம். அப்ப என்ன படிக்கணும் அப்படின்னா, ஸ்பெக்ட்ரம் புக்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக்ஸ் முடியும் போதும், ஒவ்வொரு பாடம் முடியும் போதும் சம்மரி கொடுத்துருப்பாங்க. ஒரு 1 or 2 பேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சம்மரி கொடுத்துருப்பாங்க. நீங்க அந்த சம்மரிய வந்து பாத்தீங்கன்னாக்கா படிச்சுக்கலாம். 1 or 2 பேஜஸ் இருக்கும் சம்மரிஸ். ஸோ அதுலேயே வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குரோனாலஜிக்கல் ஆர்டர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இயர்ஸ், அடுத்தது ட்ரீட்டி, அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ரிஃபார்மர்ஸோட ஆர்கனைசேஷன் ஏதாச்சும் இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் என்ன பண்ணிருப்பாங்கனாக்கா அவங்க சம்மரி கொடுத்துருப்பாங்க. அந்த சம்மரியை என்ன பண்ணுங்க, நீங்க வந்து ஒரு 2-3 வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இத பண்ணிட்டு முக்கியமா பண்ண வேண்டியது என்னன்னா ஸ்கூல் புக். ஸ்கூல் புக் ஆஸ் ஸ்கூல் புக் வந்து என்ன பண்ணுங்க, ஸ்கூல் புக்கை ஒரு ஃபவுண்டேஷனா வச்சுக்கிட்டு இந்த ஸ்பெக்ட்ரம் வந்து பாத்தீங்கன்னா சம்மரைஸ் பண்ணிக்கிட்டு கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னாக்கா ப்ராக்டிஸ் டெஸ்ட் ப்ராக்டிஸ். ஸோ இதை நீங்க பண்ணீங்கனாலே போதும். ஹிஸ்டரியில வந்து பாத்தீங்கன்னாக்கா ஐஎன்எம்ல உங்களுக்கு 10 கொஸ்டின்ஸ் 10 out of 10 நீங்க கண்டிப்பா எடுக்க முடியும். இது இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலபஸ் பேஸ்டு அப்ரோச்சா இருக்கணும். சிலபஸ் பேஸ்டு அப்ரோச் இன் ஸ்கூல் புக். ஸ்கூல் புக்ஸ் சிலபஸ் இன் ஸ்கூல் புக். நம்ம சிலபஸ்ல கொடுத்திருக்கக்கூடிய டாபிக்ஸ் எந்தெந்த யூனிட்ஸ்ல இருக்குது கவர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க அதை மட்டும் சிலபஸ்ல என்னென்ன டாபிக்ஸ் எந்தெந்த யூனிட்ஸ்ல இருக்கு அதை நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு வேர் டு ஸ்டடி மாதிரி நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். ஓனா வந்து என்ன பண்ணலாம், ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இங்க பொதுத்தளங்கள்ல கிடைக்கக்கூடியது அனைத்துமே எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கு. ஸோ அதே நீங்க ஒரு டாபிக்கை படிச்சு அந்த டாபிக் ஸ்கூல் புக்ல எங்க இருக்குது அப்படின்றத வந்து நீங்க என்ன பண்ணலாம், ஒரு கீயா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வேர் டு ஸ்டடி கீ மாதிரி வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனாலும் எந்த அகாடமிலையும் எந்த ஒரு ஆன்லைன் தளத்திலையும் வெப்சைட்லையும் உங்களுக்கு கிடைக்காத ஒரு வேர் டு ஸ்டடி மெட்டீரியல் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அது வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு 1 or 2 டேஸ்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல சென்ட் பண்ணிடுவோம். ஸோ பாடப்பகுதியை மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிச்சீங்கன்னாக்கா ரொம்ப நீங்க என்ன பண்ணலாம், தாராளமா எடுத்துடலாம். ஸோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னாக்கா ரிவிஷன். இந்த ரிவிஷனுமே நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சிலபஸ் பேஸ்ல தான் பண்ணணும். இது மாதிரி பண்ணும்போது உங்களால ஐஎன்எம்ல ஈஸியா 10 மார்க் எடுக்க முடியும். 10 மார்க் எடுக்கக்கூடியதுக்கான டிப்பு என்ன ட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் நம்மளுடைய ஓல்டு கொஸ்டின் பேப்பர். ஸோ இந்த ஓல்டு கொஸ்டின் பேப்பரை நம்ம என்ன பண்ண போறோம், ஓவர்வியூ தான் பண்ண போறோம். தென் ஓவர்வியூ பண்ணிட்டு ஸ்கூல் புக்கு நம்ம படிக்க போறோம், ஸ்கூல் புக் கண்டென்ட்டை கொடுக்க போறோம். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னாக்கா டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண போறோம். இதெல்லாம் முடிச்சுட்டு எக்ஸாமுக்கு ஒரு 15 டேஸ் அப்படின்னாக்கா ஒரு ரிவிஷன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ என்ன பண்ணணும்னாக்கா இப்ப நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கிறோமோ அந்த பிளானிங்கை கரெக்டா பக்காவா கொண்டு வந்துருங்க. சரியா? ஸோ ஓகே, அடுத்ததா வந்து ஸ்ட்ராட்டஜில ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பரை டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி நம்ம பண்ணும்போது ஈஸியா நீங்க பண்ணிடலாம்.
ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஒர்க்மேன்ஸ் காம்பன்சேஷன் ஆக்ட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் த இயர். எந்த இயர்ல வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிருக்காங்க, கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ 1948, ஆப்ஷன் பி 1923, ஆப்ஷன் சி 1933, ஆப்ஷன் டி ஆப்ஷன் 1928. ஸோ வேலையாட்களுக்கான நஷ்ட ஈட்டு சட்டம் எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1923. இதோடைய என்ஃபோர்ஸ்மெண்ட் எப்போ ஆயிருக்கும் அப்படின்னா 1924. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். வந்தே மாதரம் எனும் துவங்கும் பாடலை எந்த ஆண்டு எந்த இடத்தில் தேசிய பாடலாக இந்திய தேசிய காங்கிரஸ் அறிவித்தது? கொஸ்டின்ஸ் இங்கிலீஷில் பார்ப்போம். When and where did the Indian National Congress adopted the Vande Mataram as its national song? ஸோ இதான் கொஷின். ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ 1896 கல்கத்தா, ஆப்ஷன் பி 1895 பாம்பே, ஆப்ஷன் சி 1907 சூரத், ஆப்ஷன் டி 1905 மெட்ராஸ். ஸோ இதோடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ கல்கத்தா செக்ஷன் தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சீக்ரெட் சொசைட்டி ஆஃப் ரிவால்யூஷன் ஆர்கனைசேஷன் பை விடி சவார்கர் இஸ் நோன் அஸ். இதான் கொஸ்டின். இது தமிழில் பார்ப்போம். விடி சவார்கரால் ஆரம்பிக்கப்பட்ட ரகசிய சங்கம் என அழைக்கப்பட்டது எது? ஆப்ஷன் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ இந்திய சங்கம், ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி பாரத சங்கம், ஆப்ஷன் டி யுவ பாரதம். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி அபிநய பாரத் சங்கம், அபிநய பாரதம். இதுதான் அதோடைய பர்ஃபெக்டான ஆன்சர். இது எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1904. அபிநய பாரத் வந்து 1904. ஸோ நெக்ஸ்ட் குயிட் இந்தியா ரெவல்யூஷன் கொஸ்டின். விச் காங்கிரஸ் கமிட்டி பாஸ்டு இந்த ஃபேமஸ் ரெவல்யூஷன்? ஸோ புகழ்பெற்ற வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வந்து போராட்டம் எந்த காங்கிரஸ் கமிட்டி முடிவு செய்தது? ஓகேங்க, இப்போ வந்து ஐஎன்சி பொறுத்த வரைக்கும் நிறைய காங்கிரஸ் கமிட்டி வந்து போடுவாங்க. ஓகேங்களா, மூலமா அவங்கள அந்த ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஆன்சர் என்ன ஆப்ஷன் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ கல்கத்தா, ஆப்ஷன் பி மദ്രാஸ், ஆப்ஷன் சி பம்பாய், ஆப்ஷன் டி டெல்லி. ஸோ இது பர்ஃபெக்டான ஆன்சர் பம்பாய். பம்பாயில் நடந்த இந்த கமிட்டி, இந்த ஐஎன்சி கமிட்டி தான் குயிட் இந்தியா ரெசல்யூஷனை பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு முடிவு, ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறதுக்கு காரணமாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் விச் யூரோப்பியன் நேஷன் கேம் அட் ஃபர்ஸ்ட்? இந்தியாவிற்கு வந்த முதல் ஐரோப்பிய நாடு எது? ஸோ இது வந்து ரொம்ப இந்த கொஸ்டின் பார்ப்போம். ஓகேங்களா, இந்தியாவிற்கு வந்த முதல் ஐரோப்பிய நாடு எது? ஃபர்ஸ்ட் யார் வந்ததுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ டென்மார்க், ஆப்ஷன் பி பிரான்ஸ், ஆப்ஷன் சி இங்கிலாந்து, ஆப்ஷன் டி போர்ச்சுகல். ஸோ இந்த நிறைய யூரோப்பியன்ஸ் வந்து இந்தியா வழியா சைனாவுக்கு ஒரு வருகை புரிவாங்க. அதில் முக்கியமான கண்ட்ரி எதுன்னா ஃபர்ஸ்ட் வந்த கண்ட்ரி என்னன்னா போர்ச்சுகல். போர்ச்சுகல்ல யார் ஃபர்ஸ்ட் வந்திருப்பாங்கன்னா வாஸ்கோ ட காமா தான் வந்திருப்பாரு. வாஸ்கோ ட காமா வந்து அதுக்கப்புறம் பிரான்ஸு அந்த மாதிரியான கண்ட்ரிஸ்லாம் வந்திருப்பாங்க. டேனிஷு, இங்கிலாந்து அவங்கெல்லாம் வர்றதுக்காக ஒரு முக்கியமான காரணம் யாருன்னா போர்ச்சுகல் தான். யாருன்னா போர்ச்சுகல். நெக்ஸ்ட், வாட் வாஸ் த கமிஷன் த ஒர்க்கிங் ஆஃப் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் 1902? கிபி 1902 2ஆம் ஆண்டு காவல் நிர்வாக பணிபாடுகளை கண்டறிய நியமிக்கப்பட்ட குழு என்ன? ஓகே, ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ பிராசர் குழு, ஆப்ஷன் பி ஜேம்ஸ் குழு, ஆப்ஷன் சி விக்டர் குழு, ஆப்ஷன் டி. ஸோ ஆப்ஷன் ஏ ஃபர்ஸ்ட் பிராசர் கமிஷன் தான் காவல் நிர்வாக பணிகளை கண்டறியத்துக்காக அமைக்கப்பட்ட குழு தான் இந்த பிராசர் குழு. ஓகே, நெக்ஸ்ட் following books was written by the Swami Dayananda Saraswati. கீழே கொடுக்கப்பட்டுள்ளதில் தயானந்த சரஸ்வதியின் எழுதிய நூல் எது? ஓகே, ஆப்ஷன் பிரகாஷ், ஆப்ஷன் பி பிரின்சிபல் ஆஃப் வேதாஸ், ஆப்ஷன் சி ஆரிய பிரகாஷ் தத்துவ போதனை பத்திரிகை. ஸோ
ஆப்ஷன் ஏ சத்யார்த்த பிரகாஷ். இந்த ரிலிஜன் மூமெண்ட்ஸ் இதுல இருந்து இந்த டாபிக்ல இருந்து வந்திருக்கு. இத the first spark of the சிப்பாய் முக்னி ஆஃப் 1857 ஆண்டு சிப்பாய் கழகத்தின் முதல் பொறி டேஷில் தென்பட்டது. ஸோ 1857 எங்க ஸ்டார்ட் பண்ணாரு இந்த சிப்பாய் முக்னி, அதுக்கான ஒரு ஒரிஜின், அதாவது இந்திய தேசிய இயக்கத்துல இந்த முக்கியமான இந்த டாபிக்ல 1857 வந்து ஒரு நடந்தது தான் ரொம்ப ஃபேமஸானது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் இதுதான் முதல் சுதந்திர போர்னு சொல்லலாம். இது எங்க நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி பாரத்பூர் இங்கே தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட், who was the king of England when collector Ash murdered by one at மணியாச்சி? மணியாச்சியில் வாஞ்சிநாதன் மாவட்ட ஆட்சியர் யார்? இதுக்கு ஆப்ஷன் என்னன்னு பார்ப்போம். ஆப்ஷன் பி ஜார்ஜ் 3, ஆப்ஷன் சி 5ஆம் ஜார்ஜ். யார் இருந்திருப்பாங்கன்னு பார்த்தோம்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 5ஆம் மன்னரா இருந்திருப்பாரு. இது வந்து ஒரு மூமெண்ட்ஸ் இங்க நடக்குது, அங்க இங்கிலாந்துல மன்னரா இருந்தது யாரு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதே மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கு. 1947 நம்மளுக்கு சுதந்திரம் பெற்ற போது இங்கிலாந்து மன்னரா இருந்தது, அந்த மாதிரி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி கனெக்ட் ஸ்கோர் பண்ணலாம். While சுபாஷ் studying in school, he was influenced by the teaching of. சுபாஷ் பள்ளியில் படிக்கின்ற காலத்தில் டேஷ் போதனைகளால் அதிகம் கவரப்பட்ட. இதுக்கு ஆப்ஷன் ஏ விவேகானந்தர், ஆப்ஷன் பி ராமகிருஷ்ணர், ஆப்ஷன் சி இறைபுத்தர், அரவிந்தா கோஷ். இவங்கள யாருடைய போதனைகள் வந்து கவரப்பட்டார்னா ஆப்ஷன் ஏ விவேகானந்தர். இவருடைய போதனைகளை தான் சுபாஷ் சந்திர போஸ் கவரப்பட்டிருப்பார். அப்புறம் அவர் வந்து ஒரு ஐஎன்ஏ ஆர்மியில இருப்பார். நெக்ஸ்ட், what event was mainly responsible for Nehru to participating in extreme politics? நேரு தீவிர அரசியலில் ஈடுபட காரணமான முக்கிய நிகழ்ச்சி எது அப்படின்னு கேட்குறாங்க. இதோடைய ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ சௌரி சௌரா இன்சிடென்ட், ஆப்ஷன் பி சுதேசி மூமெண்ட்ஸ், ஆப்ஷன் டி நான் கோஆபரேஷன் மூமெண்ட்ஸ், ஆப்ஷன் டி ஜாலியன் வாலாபாக். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஜாலியன் வாலாபாக். ஜாலியன் வாலாபாக் ஒரு இன்சிடென்ட் இருந்தால் அதை பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு பார்க்கணும். ஸோ இது வந்து நேரு அரசியல்ல வந்து ஈடுபடுறதுக்கு காரணமாக இருந்தது இந்த இன்சிடென்ட் தான். ஸோ இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் இருக்கா, நேருவோடைய அரசியல் குரு யார் அப்படின்லாம் கேட்டுருக்காங்க. ஸோ நேருடைய அரசியல் குரு காந்தி. நெக்ஸ்ட், which was welcomed by the moderate as Magna Carta of India? இந்தியாவின் மேக்னா கார்ட்டா என மிதவாதிகளால் வரவேற்கப்பட்ட ஒன்று எது? ஆப்ஷன் ஏ 17, ஆப்ஷன் பி இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909, ஆப்ஷன் சி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919, கவர்மெண்ட் ஆப்ஷன் டி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. இதோடைய ஆன்சர் எதுனா ஆப்ஷன் 1917 நடந்த ஆகஸ்ட் டிக்ளரேஷன் தான் ஒரு மேக்னா கார்ட்டாவா இருந்துச்சு. அதுதான் மிதவாதிகளால் வரவேற்கப்பட்ட ஒரு சட்டமாக இருந்தது. நெக்ஸ்ட், குரோனாலஜிக்கல் ஆர்டர் தான் பேஸ் பண்ணின கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஓகே, வந்து பார்ப்போம். ரிவால்ட் ஆஃப் மங்கள் பாண்டி, நெக்ஸ்ட் வேலூர் முட்னி, சி டிஃபீட் ஆஃப் ஜான்சி, டி வந்து முட்னி ஆஃப் மீரட். அதாவது இதை வந்து ஸோ இதுக்கு வந்து பார்ப்போம். ரிவால்ட் ஆஃப் மங்கள் பாண்டி எப்போ நடந்திருக்குன்னா நடைபெற்றிருக்குன்னா மார்ச் 29, 1957 ரிவால்ட் ஆஃப் மங்கள் பாண்டி அந்த ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கும். அதே மாதிரி வேலூர் முட்னி எப்போ பண்ணியிருப்பாங்கன்னா 1806 அந்த மூமெண்ட் நடந்திருக்கும். நெக்ஸ்ட், டெஃபிட்ஸ் ஆஃப் ஜான்சி ராணி, இது எப்போனா 1858 நடந்திருக்குது.
Next, Mutiny of Meerut 18 May 10 1815 நடந்திருக்கு. சாரி, ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி 3 2 1 4 3 இதுதான் இதோடைய ஆன்சர். Okay, next question. A stalwart among the congressmen became the chief minister of Madras in the first ministry from 1937 to 1939. பலமுள்ள காங்கிரஸ்வாதிகளில் 1937 முதல் 1939 வரை ஆண்டு மெட்ராஸில் முதல் அமைச்சரவையின் முதலமைச்சர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னன்னா, ஆப்ஷன் ஏ சி ராஜாஜி, பி சீனிவாசன், ஆப்ஷன் சி பி சுப்பிரமணியன், ஆப்ஷன் டி பி எஸ் குமாரசுவாமி ராஜா. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, சாரி ஆப்ஷன் ஏ சி ராஜாஜி. இவர் தான் இருந்திருப்பாரு. வைக்கம் சத்தியாகிரகா இன் 19 வைக்கம் சத்தியாகிரக போராட்டத்தினால் பெரியாரை கைது செய்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் கொஸ்டின். ஆன்சர் ஆப்ஷன் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ ஹைதராபாத் நிஜாம் அரசு, ஆப்ஷன் பி மைசூர் அரசு, ஆப்ஷன் சி திருவாங்கூர் அரசு, ஆப்ஷன் டி அரசு. ஸோ வைக்கம் போராட்டம், வைக்கம் இப்போ வந்து கேரளாவில் இருக்கு, சரிங்களா? அப்போ வந்து எப்போ இருந்திருக்குன்னா, ஒரு மாகாணங்கள் இந்தியாவில் பல்வேறு மாகாணங்கள் பிரிக்கப்பட்டிருந்தது. ஸோ இப்போ வந்து கேரளானா அப்போ வந்து திருவாங்கூர் அப்படிங்கிற அரசு கீழே அரசு வந்து ராஜ்யம் இருக்கும், சரிங்களா? ஸோ அதுதான் ஆன்சர் ஆப்ஷன் சி திருவாங்கூர், டிராவன்கூர் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. The mode of next question, the mode of revenue collection was known as the Raytwari system, which of the innovation of Sir Thomas Munro. வரி வசூலிக்கும் வழிமுறையை ரைட்வாரியில் புகுத்தியவர் சார் தாமஸ் மன்றோ தான். இவர் தான் இந்த ரைட்வாரி சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணவர். So next question, when did the revolutionary Ghadar movement of Punjab started? Option A London, option B Paris, option C Tokyo, option D San Francisco. பஞ்சாபிய புரட்சிகர காதர் இயக்கம் எங்கு துவக்கப்பட்டதுன்னு கொஸ்டின்ஸ், ஓகேங்களா? ஸோ இதோடைய ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். ஆப்ஷன் டி சான் பிரான்சிஸ்கோ. Okay, next question. As a symbol of Swadeshi movements, a national college was started in Calcutta and its first principal was. சுதேசி இயக்கத்தின் அடையாளமாக கல்கத்தாவில் ஆரம்பிக்கப்பட்ட தேசிய கல்லூரியின் முதல்வர் டேஷ் ஆவார் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ பிபின் சந்திரபால், ஆப்ஷன் பி அரவிந்த கோஷ், ஆப்ஷன் சி சங்கர் முகர்ஜி, ஆப்ஷன் டி தேவேந்திரநாத் தத்தா. ஆப்ஷன் வந்து பி ஆன்சர் தான், ஆப்ஷன் பி தான் ஆன்சர், அரவிந்த கோஷ். ஸோ ஹூ ஆர்கனைஸ் த ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் இன் லண்டன்? லண்டனில் கிழக்கு இந்தியாவை உருவாக்கியவர் யார்? ஸோ ஆப்ஷன் ஏ ராஜாராம் மோகன் ராய், ஆப்ஷன் பி சுரேந்திரநாத் பானர்ஜி, ஆப்ஷன் சி வில்லியம் வேட்டன்மேன், ஆப்ஷன் டி தாதாபாய் நவ்ரோஜி. ஆன்சர் என்ன? இந்தியாவின் முதிர்பெரும் மனிதர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம, தாதாபாய் நவ்ரோஜி. இவர் தான் வந்து கூட்டமைப்பை வந்து லண்டன்ல உருவாக்கியிருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட், what was the chief outcome of Sandal River Rebellion of 1855? 1855 ஆண்டு சாந்தலர்களின் புரட்சி மூலமாக பெற்ற முதலில் ஆப்ஷன் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ போராடுவதற்கான உரிமை, அடிமை முறையில் இருந்து விடுவிக்கப்பட்டார்கள். ஆப்ஷன் சி வங்காள குடியுரிமை சட்டம் உருவானது. ஆப்ஷன் டி சாந்தலர்கள் கல்கத்தாவில் குடியேறினர். என்ன கேட்குறாங்கன்னா முதன்மையா, ஸோ அதுக்கு வந்து ஆப்ஷன் சி. இதுக்கப்புறம் தான் வங்காள குடியுரிமை சட்டம் வந்து உருவாக்கப்பட்டு அவங்க வந்து ஒரு பாதுகாப்பா சர்வே பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். Who presided over the Madras session of Indian National Congress in 1927?
இதுதான் கொஸ்டின். 1927 ஆண்டு மெட்ராஸில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரசுக்கு தலைமை தாங்கியவர் யார்? இதுதான் கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு, ஆப்ஷன் ஏ பகவத்சிங் தியாகராஜ், ஆப்ஷன் பி அன்னி பெசன்ட், ஆப்ஷன் சி டாக்டர் அன்சாரி, ஆப்ஷன் டி சுபாஷ் போஸ். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி டாக்டர் அன்சாரி. இவர் தான் வந்து தலைமை எடுத்திருப்பார். இவர் தான் ஒரு லீடராக இருப்பார் அந்த டைம்ல. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். விச் இந்தியன் லீடர் லேட்டர் த ஐடியா ஆஃப் செக்யூலரிசம் இன் த மைண்ட் ஆஃப் த பீப்புள்? இந்தியாவின் எந்த தலைவர் மக்கள் மனதில் சமய சார்பு? ஆப்ஷன்ஸ்ல பார்ப்போம். ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி எம்.கே. காந்தி, ஆப்ஷன் டி ரவீந்திரநாத் தாகூர். இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஜவஹர்லால் நேரு. இவர் தான் வந்து செக்யூலரிசத்தை வந்து ஃபர்ஸ்ட் வந்து மதச்சார்பின்மைங்கிறத வந்து சொல்லியிருப்பாரு. ஓகே, நெக்ஸ்ட். Who wrote this sentence? The presence of the British in India is an invitation to the Japan to invade in India. ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் இருப்பது ஜப்பானியர்களில் இந்தியாவின் மீது படையெடுக்கும்படியான அழைப்பிதழ் என்ற வாக்கியத்தை எழுதியவர் யார்? இது கொஸ்டின். ஸோ ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ மகாத்மா காந்தி, ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு, ஆப்ஷன் சி சுபாஷ் சந்திர போஸ், ஆப்ஷன் டி அரவிந்த கோஷ். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ மகாத்மா காந்தி. இவர் தான் வந்து இந்த வாக்கியத்தை சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட். விச் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ரிசீவ் த பாரத் ரத்னா அவார்டு இன் 1954? 1954ல யார் வந்து பாரத ரத்னா விருது வந்து வழங்கப்பட்டது? யாருக்கு வழங்கப்பட்டது? இதுதான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ பக்தவச்சலம், ஆப்ஷன் பி காமராஜ், ஆப்ஷன் சி ராஜாஜி, ஆப்ஷன் டி ஓமந்தூர் ராமசாமி. ஸோ இதில் பார்த்தோம்னா அந்த டைம்ல 3 பேர் இந்த அவார்டு வாங்கியிருப்பாங்க. யாருன்னா ஃபர்ஸ்ட் ராஜாஜி, அப்புறம் சசி, இவங்க 3 பேர் தான் வாங்கியிருப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டு மூலியமா வாங்கினது ராஜாஜி. ஓகே, நெக்ஸ்ட். இன் 1880 பி ஆனந்த சார்லு அண்ட் பி ரங்கையா பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் known as 1884 ஆண்டு ஆனந்த சார்லு மற்றும் பி ரங்கையா நாயுடு தொடங்கிய அரசியல் சார்ந்த அமைப்பு எவ்வாறு அறியப்பட்டது? இதுதான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், ஆப்ஷன் பி பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன், ஆப்ஷன் சி மட்ராஸ் மகாஜன சபா, ஆப்ஷன் டி சென்னை ஜனசங்கம். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் சி மெட்ராஸ் மகாஜன சபா. இதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட் 1857? 1857 ஆண்டு புரட்சி கூற்றுகளில் தவறானது இது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினை வந்து நம்ம நல்லா வாசிச்சு பார்க்கணும். சரியானது கேட்குறாங்களா தவறானது கேட்குறாங்களான்னு எக்ஸாம்பிள் சரியா வாசிக்கணும். ஆப்ஷன் ஏ வங்காள படைகளின் நடத்தை மோசமானது, ஆப்ஷன் பி ஆங்கிலேய படைகள் இந்திய கடற்பகுதிகளை கைப்பற்றி கொண்டு பிரிட்டிஷ் வீரர்களுக்கு உதவி செய்தது, ஆப்ஷன் சி இந்தியர்கள் மிக பழமையான ஆயுதங்களுடன் போர் செய்தனர், ஆப்ஷன் டி விவசாயிகள்